Praise the Lord, hallelujah. சியோன் லந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் காணப்படுகிறதான சிலுவையின் நிழலை குறித்து இரண்டாவது பாகமாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த காணொளியிலே முதல் பாகமாக தியானித்தோம். இப்பொழுது இரண்டாவது பாகமாக பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் ஆனாலும் மோசே தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களில், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய வேத வாக்கியங்களில் கிறிஸ்துவானவரை குறித்து ஒரு சிலுவை பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாளில் தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஏசாயா 53 அதிகாரம் 4வது வசனத்திலே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆனால் அவர் நமது பாவங்களை, நமது பாடுகளை அவர் சுமந்து கொண்டார். அவர் தாமே மெய்யாக நமது பாடுகளை சுமந்து கொண்டவர். என்னை அடிப்பவர்களுக்கு என் முதுகையும், தாடியை பிடிங்கிறவர்களுக்கு என் கண்ணங்களையும் கொடுத்தேன். அவமானத்திலிருந்து துப்பையிலிருந்து என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனமாக 50 அதிகாரம் 6வது வசனத்தில் தெரிவித்திருந்தார். அது நிஜமாகி புதிய ஏற்பாட்டிலே சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவை பாடுகளுக்குள்ளாக உட்படுத்தின பொழுது நாம் அதை கண்டோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு, அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி 53 5வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார். அது அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது, அவனுடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி தமது 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார். மகிமை தேவன் நம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்தை இரட்சகராக அனுப்பினார் என்று சொல்லி யோவான் 3:17 தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனை பார்க்கில் அவருடைய முகப்பார்வையும் மனுப்புத்திரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் அந்தகேடு அடைந்தபடினாலே அநேகர் அதை கண்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனமாக 52ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாமே தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயல் ஆனார். தேவ சாயலாக நம்மை உருவாக்கின தேவன் நமது பாவங்களின் நிமித்தமாக அவர் தேவ சாயலை இழந்து மனுஷ சாயலாக மாறிவிட்டார். அவர் மீது முள்முடி சுமத்தப்பட்டது, முள்முடி சூட்டப்பட்டது, சிவப்பங்கி தரிக்கப்பட்டது. பிலாத்து அவரை பார்த்து இதோ மனுஷன் என்று சொன்னான். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அந்த கேடு அடைந்தபடி அவர் தாமே மாற்றப்பட்டார். நமக்காக, நமது பாவங்களுக்காக, நமது துக்கங்களை சுமந்து கொண்டவர். நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்தார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அவருடைய முகத்துல துப்பினார்கள், அவரை குத்தினார்கள், அடித்தார்கள், எல்லாவற்றையும் அவர் நமக்காக சகித்து கொண்டார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், அவருடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும் கொண்டு போக ஆட்டுக்குட்டியை போல
மயிர் கத்தரிப்பதற்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தம்முடைய வாயை திறக்கவில்லை. கத்திரபசாவின் உலகத்தின் சுமதி பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டி சென்று யோவான் அறிமுகப்படுத்தினவர். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருந்தவர். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆட்டுக்குட்டியானவராய் சிங்காசனத்தின் முன்பதாக வெளிப்படுத்தப்பட்டவர். கத்திரபசாமத்தின் மகிமை உண்டாவதாக. அவர் தாமே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரராக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அவரை அநேகரை பங்காக கொடுப்பேன் என்று சொல்லி அதாவது தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எனவே நாமும் கூட அவரை ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம். அக்கிரமக்காரில் ஒருவனாக காணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பற்றி காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி லூக்கா 22 அதிகாரம் 37 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை குறித்து வெளிப்படுத்தினார். எப்படி நிழல் நிஜமாகிறது என்பதை பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் பார்க்க முடியும். அவர்களை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவரே தேவன், வேறொருவரும் இல்லை என்று ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனத்திலே அவர் தாமே வெளிப்படுத்தி இருக்கிறார். கத்திரபசாவின் முழங்கால் யாவும் முடங்கும், யாவும் அறிக்கையிடும் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தபடி 45 அதிகாரம் 23 சொல்லப்பட்டபடி அவருக்கு முன்பதாக முழங்கால் யாவும் முடங்கும்படியாக பிதாவாகி தேவன் எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு நாமத்தை அவருக்கு கட்டளையிட்டார். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலர் எழுதும் பொழுது 2 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போமானால் அவன் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோடு முழங்கால் யாவும் முடங்கும். இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் நாவுகள் என்று அறிக்கை பண்ணப்படும். மேலான நாமத்தை கொடுத்தவர் நம்மையும் இந்த தியானத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் சர்வ தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மகிமை பெரிதாயிருப்பதாக. சர்வலர் மகிமையான காரியம் செய்து வருவாராக. ஆமென், ஆமென்.